செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக வெளிமாநிலங்களிலிருந்து சென்னை வரும் ரயில் பயணிகளுக்கு டாக்டர்கள் ரயில் நிலையத்திலேயே மருத்துவ பரிசோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பரவி வரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரை 35 பேர் பலியாகியிருக்கிறார்கள். நேற்று எஸ்எஸ்எல்சி மாணவர் ஒருவரும் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளார். இதனிடையே டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்களில் வந்து இறங்கும் பயணிகளுக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதை அறிந்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் மருத்துவர்கள் குழுவினர் நடைமேடைகளில் முகாமிட்டு வெளி மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களிலிருந்து இறங்கும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்கின்றனர். பயணிகளுக்கு காய்ச்சல் இருந்தால் அவர்களது ரத்த மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி சிகிச்சைக்கான ஆலோசனையும் வழங்குகின்றனர். இங்கே காலையில் வர பேஷண்ட் எல்லாம் காலையில் வர ட்ரெயினுக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து இந்த மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. ஃபீவர் இருந்தால் பிளட் செக் பண்ணி ரிசல்ட்டாக அனுப்பி வைக்கிறோம். தமிழக அரசின் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுகின்றன. காலங்காலமாக நடக்கும் இந்த அராஜகத்தை தமிழக அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வேடிக்கை பார்ப்பதால் இந்த நிலை தொடர்கிறது. பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியில் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அந்த லாரியை முற்றுகையிட்டனர். அதில் கேரளாவிலிருந்து ஏற்றி வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் இருந்ததால் பொதுமக்கள் அந்த லாரியின் கண்ணாடிகளை உடைத்தனர். தகவல் அறிந்த காவல்துறை பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி லாரியை திரும்பவும் கேரளாவிற்கு அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டுவது காலங்காலமாக நடந்து வருகிறது. இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசு அதிகாரிகள் சோதனை சாவடியில் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அனுமதித்து வருகின்றனர். பயங்கரமான நாத்தத்தோட ஒரு வண்டி ஒரு லாரி 2 லாரி நின்று இருந்தது. என்ன நாத்தம்னு பார்க்கும்போது புல்லுக்குள்ள போற இறைச்சி கழிவு மருத்துவ கழிவு அதிகமாக இருந்தது. கேரளாவிலிருந்து வந்தாங்க. நாங்கள் அப்புறம் குறுக்காட்டி நிறுத்திட்டோம். முன்னாள் அமைச்சரும் தினத்தந்தி நிறுவனருமான சீபா ஆதித்தனாரின் 31வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆதித்தனாரின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு இன்று காலை தேமுதிக அவைத்தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் ப. பார்த்தசாரதி, நல்லதம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உட்பட தேமுதிகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தனர். முன்னதாக தினத்தந்தி அதிபர் ஆதித்தனார், மாலை மலர் நிர்வாகி பாலசுப்ரமணிய ஆதித்தன் ஆகியோரும் வைகோ, தங்கபாலு உள்ளிட்டோரும் ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கான இதுவரை 2 லட்சம் விண்ணப்பங்கள் விற்று தீர்ந்துள்ளன. இதனால் மேலும் 40,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு இன்று முதல் மீண்டும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் பட்ட வகுப்புகளுக்கான பிஇ, பிடெக் படிப்புகளில் சேர்வதற்காக அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் விற்பனை கடந்த மே 11ஆம் தேதி தொடங்கியது. விற்பனை தொடங்கிய 10 நாட்களில் அச்சிடப்பட்ட 2 லட்சம் விண்ணப்பங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்தது. இதனால் விண்ணப்பங்கள் கிடைக்காமல் மாணவர்கள் அவதியுற்றனர். இதையடுத்து மேலும் 40,000 விண்ணப்பங்களை அச்சிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று முதல் மீண்டும் பொறியியல் பட்ட வகுப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் விற்பனை தொடங்கியுள்ளது. இதனிடையே விண்ணப்பங்களை விநியோகிக்க ஏற்கனவே இருந்த 58 மையங்களோடு திருப்பூரில் புதிய மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. புள்ளி வைத்துதான் கோலம் போடுவார்கள். ஆனால் இங்கு 9 புள்ளிகளில் 4 கோடுகளை கையெடுக்காமல் போட்டு 9 புள்ளிகளையும் இணைக்க வேண்டும். ஒருவர் அவ்வாறு இணைத்து காட்டும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, சென்னை அணி அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.